வணக்க மக்களே, கோதுமையில இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும். ஸோ தானிய வகைகளில் ஒன்றாக கோதுமை ரொம்ப பிரபலமாக பயிரிடுறாங்க. ஸோ ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்த ஒன்று அப்படின்னா கோதுமை. கோதுமையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். ஸோ உடல் பருமன் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப இயற்கையாக இப்போ எல்லாருக்குமே இருக்குங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, தேவையில்லாத உணவுகள், கலோரிகள் நிறைந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிறதன் மூலியமாக நமக்கு உடல் பருமன் பிரச்சனை அதிகமாயிடும். ஸோ இதற்கு பலனை கிடைக்காமல் போயிடுமா அப்படின்னா கிடையாது. நம்ம கோதுமையை எடுத்துக்கும் போது அதில் கலோரிகள் அப்படின்றது குறைவு, உடல் எடையை குறைக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக காணப்படுது. அதிக அளவிலான நார் சத்து, புரதம் மற்றும் வைட்டமின் டி நிறைஞ்சிருக்கு. மேலும் குறைந்த கலோரி இருப்பது இதன் கூடுதல் சிறப்பு. இதனால கோதுமை ரவையை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உடல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோதுமை மாவுல செய்த உணவுகளை உண்டு வந்தால் உடல் பலன் பெறும், ஆண்மை அதிகரிக்கும். அக்கி, புண், தீப்பட்ட இடங்கள், தோல் உரிந்த இடங்கள் போன்றவற்றில் இதன் மாவை நேரடியாகவோ வெண்ணெய் சேர்த்தோ பூசினால் எரிச்சல் தடுப்பதோடு நல்ல ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோதுமை மாவை தண்ணீர்ல நன்றாக கரைத்து உப்பு, காய்ச்சிய பால், ஏலக்காய் சேர்த்து காய்ச்சினால் அருமையான கஞ்சி ரெடி. இதை சாப்பிட்டு வந்தா டிபி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல் நலம் தேரும், கொழுப்பு குறைந்து அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து நிறைந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாவை போலமே கோதுமை தவிடும் ஒரு நல்ல மருந்தா செயல்படும் என்பது ஆச்சரியமூட்டும் செய்தி. நெஞ்சு சளியால் அவதிப்படுபவர்கள் வேப்ப எண்ணெயை சூடுபடுத்தி நெஞ்சு பகுதிகளில் நம்ம தேய்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. கோதுமையை முளை கட்டி நீர் ஊற்றி வளர்த்த புல்ல எடுக்கப்படும் சாற்றில வைட்டமின்களான வைட்டமின் இ, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் மெக்னீசியம் உள்ளிட்ட ஏராளமான சக்திகள் கிடைக்கும். இந்த கோதுமை புல் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கவும், ஈறுகளில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவும், ரத்த அழுத்தத்தை குறைக்கும், மலச்சிக்கலை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 50 கிராம் கோதுமை மாவுல பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களே, கோதுமையில காணப்படக்கூடிய சக்திகள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதனால எப்போதுமே அரிசி சாப்பாடே சாப்பிட்றோம் அப்படின்னா இரவுல கோதுமையை சேர்த்துக்கோங்க. கோதுமை மட்டும் கிடையாது, கம்பு, சோளம், கேழ்வரகு, இது மாதிரி எல்லா தானிய வகைகளும் ரொம்பவே நல்லது. ஸோ தானியங்களை ஒன்றா திகழக்கூடிய இந்த கோதுமை தினம்தோறும் எடுத்துக்கலாம். ஸோ கோதுமையை சப்பாத்தி மட்டுமே செஞ்சு சாப்பிட போர் அடிக்குதுன்னா நீங்கள் தினம்தோறும் ஒரு டிஷ் செஞ்சு தினமும் இரவு நேரங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கலோரி குறைவான உணவுகள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு